அனைவருக்கும் வணக்கம். புதிய ஆட்சி, புதிய முதலமைச்சர் வந்து ஒரு மாசம் கூட ஆகல. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் என்ன செய்றாரு, அவங்களுடைய ஆய்வு கூட்டமா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு துக்க வீடா இருக்கட்டும், அங்க போய் ஒரு புலம்புறதையே வந்து ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. இது ஏன்னு சொல்லி தெரியல. 2வது, இன்னைக்கு திமுகவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. இந்த கட்சி வந்து 1949ல ஆரம்பிச்சப்பட்ட கட்சி. 1967 தான் ஆட்சியில பிடிக்குது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு, திகாலேருந்து பிரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 19 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சியை பிடிச்சது. ஆனா இந்த குமுறல் இவங்களுக்கு எதுல வருது? புதுசா ஒரு 2 வருஷத்துல ஆட்சி அமைஞ்சு, 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு, புதுசா இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரத்தான் செய்யும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல 1951 அந்த முதல் தேர்தலில் அந்த கட்சி நிக்கல. ஏன்னா நம்ம 49 ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி அண்ணாதுரை முடிவெடுத்திருக்காரு, நிக்கல. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 1957 தான் அந்த கட்சி எலெக்ஷன்லயே நிக்குது. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நின்று வெறும் 15 சீட் அந்த கட்சி ஜெயிக்குது. அதுக்கப்புறம் 1967 தான் அண்ணாதுரை வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அன்னைக்கு வந்து ஹிந்தி போராட்டம் அது இதுன்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எதையோ ஒன்று சொல்லி தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அன்னைக்கு வலுவா இருந்த காங்கிரஸ் எங்க பார்த்தாலும் ஆறுகள், ஏரிகள், குளங்கள், டேம்கள்லாம் கட்டி மிக சிறப்பா இருந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி, காமராஜர் ஆட்சியே வந்து இவங்க முடிச்சாங்க 1967. அதுக்கப்புறம் 69ல அண்ணாதுரை அவர்கள் மறைவாகிறாரு. 72ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 67 ஆட்சியை பிடிக்கிறதுல அந்த எம்ஜிஆருடைய அந்த பார்வை, ஒரு புகழ், சினிமா புகழ் ரொம்ப முக்கியமா இருந்தது டிஎம்கே. இதுல டிஎம்கே மறந்துட்டு நம்ம ஸ்டாலின் சார் எதுக்கு பேசுறாருன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞர், எம்ஜிஆருக்கு வரைக்கும் வர முடியல. அதுக்கப்புறம் கலைஞரா ஜெயலலிதா இருந்தாங்க. சரி, இதெல்லாம் பழசு விட்டுடுவோம். இப்ப 2011 எடுத்துக்கங்க. 2011 ஏடிஎம்கே மகத்தான இதில் ஜெயிக்குது. தேமுதிக வந்து அன்னைக்கு வந்து 2வது ஒரு கட்சியா வருது. எதிர்கட்சி தலைவரா வந்து விஜயகாந்த் சார் வராங்க. 2016லயும் வந்து திரும்ப வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது. ஸோ 2011 தோக்கும்போது கூட ஸ்டாலின் சார் பெருசாக வருத்தப்படலை. 2016ல தோக்கும்போது வருத்தப்படலை. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. ஜெயலலிதா அவங்க மேடம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருமாங்கிறது தெரியல. அதை விடுங்க, அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021ல அவர் ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டவசமா ஒருத்தர் ஒரு 4 வருஷமா நம்ம அந்த எடப்பாடி பழனிசாமி டக்கு முதலமைச்சர் வந்தாரு. அவர் வந்து உடனே வந்து ஒரு 4 வருஷத்துல அது இதுவும் பண்ணி 2021ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது சிஎம் சாருக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சாருக்கு. அதை என்ன பண்ணாங்க? சரியா பண்ணல. இந்த கேப்ல வந்த இந்த புது முதலமைச்சர், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சிஎம் விஜய் சார் வந்து வந்ததுல இந்த குமுறல் எப்போ எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா, குறுகிய காலத்துல இவங்க செஞ்ச வேலையை அவங்க நீண்ட காலத்துல செஞ்சுட்டு பண்ண முடியாத விஷயத்த குறுகிய காலத்துல பண்ணும்போது செய்யறாங்க. அதனால இப்ப புதிய ஆட்சிக்கு நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும்.